வணக்கம் பொட்டி தேர்வு பையங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளூ பிரிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, திராவிட மொழி குடும்பம் சரிங்களா? இது வந்து 9th புக்கில் இருக்கிறது. நியூ புக்கு, ஓல்டு புக்கும் அதை வந்து ஒரு சேர தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரிங்களா? கரண்ட்டு சிலபஸில் நடந்துச்சுல, கரண்ட் சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 எக்ஸாம் நடந்து அதோட கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2025 குரூப் 2ல் ஒரு கேள்வியும் 2025 குரூப் 4ல் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தலைப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அதையுமே அடித்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் கொஷின்ஸ் வந்து பார்த்துருவோம். கரண்ட் சிலபஸில் பேஸ் பண்ணி நடந்த கொஷின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2025 குரூப் 4ல் நடந்தது சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளோட எண்ணிக்கை 1300 கரெக்டு. அதே மாதிரி பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்கிறாங்க, அதுவுமே கரெக்டு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் கீராஸ் பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு சரிங்களா? குமரில பட்டர் தான் இது வந்து சொல்லியிருப்பாங்க, அப்போ அது தவறு. திராவிட மொழி குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மொழி அடிப்படையில் நில அடிப்படையில் 3 வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அது கரெக்டு. ஓகேங்களா? அப்போ 3 மட்டும் தவறு. அடுத்து இங்கே பாருங்கள், தவறான இணை. தென் திராவிட மொழி, கிழக்கு திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நாங்கள் ஷார்ட்கட்டோட பார்ப்போம் சரிங்களா? இது பாக்ஸ் கண்டென்ட் தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா? தென் திராவிட மொழி அப்படிங்கிறது இங்கே மலையாளம் கொடுத்துருக்காங்க, கரெக்டு. ஓகேங்களா? அதே மாதிரி கிழக்கு திராவிட மொழினா ஹுண்டான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம புக்கில் கிழக்கு திராவிட மொழின்னு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் அது செகண்ட் ஒரு விஷயம் சரிங்களா? முண்டாங்கிறது தான் தவறு. நடு திராவிட மொழி தெலுங்கு கரெக்டு. வட திராவிட மொழி குரூப் தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 2 தான் தவறு சரிங்களா? ஆப்ஷன் பி தவறு. ஒன்று என்னும் தமிழ் சொல் வந்து மலையாளத்தில் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து மொரீஷியஸ், இலங்கை மற்றும் உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாளில் வந்து எந்த மொழி அச்சிடப்படுனா தமிழ். அடுத்து வந்து பாருங்கள், 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே மொழி திராவிட மொழி தான் தமிழ். ஓகேங்களா? 80% வந்து தமிழ் தான். திராவிட மொழிகள்லேயே மொழி கூறாக கிளையாக இருக்கிறது தமிழில் மட்டும்தான். 3ங்கிற என்னும் பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் வந்து எவ்வாறு ஒகடி அப்படின்னு வரும். தெலுங்கில் வந்து 3 தானே கேட்டிருக்காங்க. 3ங்கும் போது மூடு அப்படின்னு வரும். அடுத்து நில அடிப்படையில் திராவிட மொழிகளும் 3ஆக பிரியுது சரிங்களா? திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி, அதாவது எல்லாமே கலப்பு இதாக இருக்கும். ஆனால் திராவிட மொழியில் வந்து தமிழில் மட்டும் எந்த கலப்பும் இல்லாமல் கம்மியான கலப்பு தான் இருக்குது. கண் எனும் அடிச்சொல் தோடா மொழியில் தோடானா என்னது, கொன்று வேண்டா தோடா அப்படின்னு வைவோம்ல, அதுதான். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் காணப்படும் மொழி எது, தமிழ். அடுத்து கடல்கோள்களால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் லெமூரியா கண்டம் சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. தென் திராவிட மொழிகள் என்னென்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. தென் திராவிட மொழிகள்னால் தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. ஓகேங்களா? அடுத்து எம்மொழி திராவிட மொழிகளுள் ஒன்று அப்படின்றாங்க, கன்னடம் தான். அடுத்து நுழையும் இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள்லேயே மூத்த மொழியாக இருக்கிறது தமிழ் தான், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா? மனுஷன் வந்து நமக்கு தோன்றிய கருத்துக்கள்லையும் பிறருக்கு வந்து அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் மொழிங்கிற கருவியவே கண்டுபிடிச்சான் சரிங்களா? வெளிப்படுத்துறது அவனோட ஆசைகள், எண்ணங்கள், இந்த மாதிரி சைகைகள் மூலியமாக வந்து மெய்ப்பாடுகள் மூலியமாக ஓவியம் ஃபஸ்ட்டு ஓவியம் மூலியமாக தான் பிறருக்கு தெரிவித்தான். ஆனால் ஓவியம் வரைஞ்சனால பெரிய பெரிய பொருளை மட்டும்தான், பருப்பொருட்கள்னால் என்ன அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடிச்சு. சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களுக்கு இது வந்து நம்ம என்ன பண்ண முடியல, பயன்படுத்த முடியல. அதனால் ஒளிகளை வந்து உண்டாகலாம் சரிங்களா? அதுக்கப்புறம் காலப்போக்கில் இயற்கை அமைப்பு, இடமைவு, அதுக்கேற்ற மாதிரி பல மொழிகள் வந்து உருவாயிருச்சு, ஒவ்வொரு மொழி குடும்பங்களாக சரிங்களா? நிறைய பேர் வர வர கிளையாக மொழி குடும்பங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொழிகளோட காட்சி சாலை, இது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது சரிங்களா? 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. 1300க்கும் மேற்பட்ட மொழிகளை வந்து பேசுகிறாங்க. இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன தீபத்திய மொழி, இதெல்லாம் வந்து பெயர்கள் சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா மொழிகளோட காட்சி சாலை, இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலையின் அகத்தியலிங்கம் தான்
சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொஹஞ்சதரோ ஹரப்பா, இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இது வந்து ஆய்வில் திராவிட நாகரிகம் சொல்லி நம்ம வந்து அகழாய்வுக்கு பின்னாடி அறிஞர்கள் வந்து இது வந்து ஒரு திராவிட நாகரிகம் தான் சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. திராவிட மொழி தான் அங்கே பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது ப்ரூஃப் ஆகலை, சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு பேச்சு வழக்கில். அப்புறம் திராவிடம்ங்கிற சொல்ல முதல்ல யார் குறிப்பிட்டாங்க கேட்டால் குமரில பட்டர், அது உங்களுக்கே தெரியும். அடுத்து தமிழ் எனும் சொல்லிலிருந்து தான் திராவிடா அப்படிங்கிற சொல்லே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈராசு பாதிரியார் வந்து இந்த மாற்றத்தை தமிழா ட்ரமிழா திராவிட திராவிடா அப்படின்ற மாதிரி, அதாவது தமிழுங்கிற சொல்லி திராவிடத்திலிருந்து தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதை பிரித்து சொல்லியிருப்பார் ஈராசு பாதிரியார். இதெல்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த எப்படி வருது, எப்படி உருவாகுது, மறு உருவாக்கம் எப்படி ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து மொழி ஆய்வுங்கும் போது திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன, தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை அப்படின்ற மாதிரி நிறைய பேர், அதாவது வடமொழியோட சமஸ்கிருதத்தோட உருவானவை நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் வரையும் இந்திய மொழிகள் வந்து மற்ற மொழிகளோடு தோன்றி வளர்ந்தன அப்படின்ற மாதிரி அறிஞர் வந்து என்ன சொல்கிறாங்க. அதாவது 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் இந்திய மொழிகள் அனைத்திற்குமே வடமொழி மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தனன்னு சொல்லி அறிஞர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து வில்லியம் ஜோன்ஸுங்கிறவர் வடமொழியை வந்து ஆராய்ஞ்சு பார்த்துருக்காரு. சமஸ்கிருத வடமொழியை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது, அதுக்கும் தமிழுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஜோன்ஸ் தான் சொல்லியிருக்காரு சரிங்களா. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டு 1816ஆம் ஆண்டில் பாப்பு, ரஸ்க்கு, க்ரீம், இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வச்சுக்கலாம், பப்புக்கு போனவங்க 16 வயசில் பப்பு, ரஸ்கோல், க்ரீம், அந்த மாதிரிலாம் க்ரீம்னு க்ரீமை தடவிட்டு சுற்றுவாங்க. இவங்க எல்லாராலையும் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸுங்கிறவர் தான் என்ன பண்ணார், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த இதெல்லாத்தையும் ஒப்புமைப்படுத்தி இது எல்லாமே தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்ற மாதிரி தென்னிந்திய மொழிகள், அதாவது இது எல்லாமே ஒரு குடும்பம், சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி பேரிட்டிருக்காரு. அப்புறம் மால்தோ, தோடா, ஹோண்டி இந்த மாதிரி நிறையா மொழிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதை ஹொக்கன் அப்படிங்கிறவரும் அந்த மொழிகளை தமிழியன்னு சொல்லி பேரிட்டிருக்காரு சரிங்களா. மார்க்ஸ் முல்லர் ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு கருத்துக்களை வச்சுருந்துருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த லைனு அந்த திராவிட மொழி குடும்பம் வந்து வரியாக ஃபுல்லாமே படிச்சுக்கணும். ஏன்னா அதை வந்து கூற்று காரணமாக கேட்கும் போது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1856 திராவிட ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் வந்து கால்டுவெல் இருக்காங்களா, அவங்க தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டவை திராவிட மொழிகள், சமஸ்கிருத மொழிக்கு வந்து வேறு, தமிழ் வந்து வேறு, தமிழ்ங்கிறது ஒரு தனித்தன்மை வாய்ந்தவைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு யார், கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில். அப்புறம் வந்து பாருங்கள், கால்டுவெலுக்கு பின்னாடி ஸ்டெனோகனா, கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சுந்தரம், இந்த மாதிரி நிறைய பேர். இது ரொம்ப முக்கியம். தேப்போ மீனாட்சுந்தரன் முதலான அறிஞர்கள் திராவிட மொழியின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. அந்த தேப்போ மீனாட்சுந்தரம் திராவிட மொழியில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நில அடிப்படையில் 3 இருக்குது சரிங்களா. அது என்னென்ன அப்படின்னா தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிட அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா தென் திராவிடத்துக்கு வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இருந்து ஷார்ட்கட் வந்து எழுதி வச்சுக்கோங்க. தென் திராவிட மொழிகள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்து மலையாளம், கன்னடம் படிக்க குடகு போனால் துளுக்காரங்க சரிங்களா. குடகு போனால் துளுக்காரங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கோத்தா, தோடா, காடு வழியாக ஹொரஹா, இருளாவை பார்க்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருந்து மலையாளம், கன்னடம் படிக்க குடகு போனால் துளுக்காரங்க, கோத்தா, தோடா, காடு வழியாக கோரஹா அவங்க எல்லாரும் இருளர்களை பார்க்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. தமிழ் எழுத்தில் தான் இந்த மாதிரிலாம் வரும். அதே இது நடுத்திராவிட எழுத்துக்கள்ங்கிறத வந்து பார்த்திங்க தெலுங்குக்காரன் வந்து கூவின்னு கத்தி கோண்டா மேலே ஏறி நாய்க்கும் வெங்கா, பஜ்ஜி, கதபா இது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஹோண்டி, கோயா கூட ஓடினாங்க
சரிங்களா. அதாவது மிச்சம் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் நடு திராவிடத்தை மறந்துடுங்க சரிங்களா. நடு திராவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கவே வேணாம். தென் திராவிடம் ஏன்னா இதில் கொஞ்சம் வந்து ஒரு புரியாத இது தென் திராவிடம் கூட ஓரளவு ஈஸியாக இருக்கும். நடு திராவிடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால் இதை விட்டுருங்க. வட திராவிடம் வந்து பார்த்திங்கன்னா வட திராவிடத்துக்கு வடக்கில் குருவுக்கு மாலில் பிராந்தி வாங்கினார், அவ்வளோதான் சரிங்களா. இல்லைன்னா இப்படி கூட யோசிக்கலாம். ப்ரூ காஃபி அப்புறம் வந்து மாலில் தான் என்ன கிடைக்கும், பிராந்தி. அதாவது ஒரு மாலுங்கிறது ஒன்று சரிங்களா. மாலில் தான் பிராந்திங்கிறது பிராகியோ சரிங்களா. ப்ரூ காஃபி மாலுக்கு போனால் தான் பிராந்தியும் இன்னொன்று என்னது நம்ம ப்ரூ காஃபியும் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி. வடை காஃபி ஏன்னா வடை பிராந்தி இதெல்லாமே ஒரே இடத்துல மாலில் தான் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடு திராவிடம் வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டாலே மிச்சம் இருக்கிறது எல்லாமே நடு திராவிடம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. தென் திராவிடம்ங்கிறது என்னது, தமிழ்நாட்டில் இருந்து மலையாளம் கன்னடம் படிக்க குடகு போனால் தொழுக்காரங்க கொத்தா தோடா காடு வழியாக என்னது அதை வந்து பார்த்திங்கன்னா கோரகா இருளாவை பார்க்க போனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துளுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது, அது வந்து நம்ம கெட்ட வார்த்தை மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதை கெட்ட வார்த்தையாக சில பேர் பேசுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து தப்பானது கிடையாது. அவங்க வந்து அதை வந்து பேசுகிறாங்க. இது ஒரு திராவிட மொழிகள். நம்ம இதில் பார்க்கும்போது நம்ம கெட்ட வார்த்தையாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல அந்த வேர்டு வரும்போது அதை சொல்லித்தான் ஆகணும் சரிங்களா. அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நம்ம மனசை தான் நம்ம ஏற்றுக்கிறது தான். கெட்ட வார்த்தையை நினைக்கிறதும் அதில் இருக்கிறத படிக்கிறதும் நம்ம மனசு தான் காரணம் சரிங்களா. வட திராவிடம்ங்கிறது குரூக்கில் சரிங்களா. குரூக்குங்கிறது நான் உங்களுக்கு ப்ரூ காஃபி சொன்னேன், அப்புறம் பிராந்தி சொன்னேன், மால் சொன்னேன் சரிங்களா. மாலுக்கு போனால் பிராந்தி இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி தான். இது தப்பான வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க ஓகேவா. அது வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நினைவு வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து வேறனா இல்லைனா தாத்தான்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. தாத்தா வந்து ஏன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருந்து மலையாளம் கன்னடம் படிக்க குடகு போனால் தொழுக்காரங்க. தாத்தா வந்து தோடா இங்கே கூப்பிட்றாரு, தாத்தா தோடா அப்படின்னு கூப்பிட்றாரு. காடு வழியாக கோரகா இருளாவை பார்க்க போனாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். தாத்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அவங்க மனசுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அது பார்க்கும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்டு இப்போ நீங்கள் அங்கே கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் மேட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் சொன்னேன், யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். மொத்தம் வந்து 24 மொழிகள் இருக்குது சரிங்களா. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எருகலா தங்கா குறும்பா சோழிகான்னு சொல்லி ஒரு 4 மொழி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாங்க. அது வந்து 28 மொழிகளில் இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் இதோட பொது பண்புகள் என்ன அப்படின்னா, அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மட்டும்தான் அடிச்சொற்கள் வேர்ச்சொல். இப்போ வந்து நம்மளுக்கு தமிழில் வேர்ச்சொல் இருக்குல்ல, வேர்ச்சொல்ங்கிற மூலச்சொல் வேர்ச்சொல்னால் மூல வேர்லேருந்து அடிச்சொல், அதெல்லாம் வந்து திராவிட மொழிகளில் மட்டும்தான் இருக்கான், வேறு எந்த மொழியிலையுமே இல்லையா. அதே மாதிரி கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் வந்து வடமொழியின் மகள் கிடையாது, அது ஒரு தனி குடும்பத்திலிருந்து வந்த மொழி. சமஸ்கிருத மொழி எதுவுமே கலப்பு இல்லாமல் தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது அப்படின்ற மாதிரி கால்டுவெல் சொல்கிறாரு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடிச்சொல் அப்படிங்கிறது திராவிட மொழிகள். இதில் வந்து கண்ணுங்கிறது நார்மலான வேடா தமிழ்னு இருக்கா. இப்போ வந்து கண்ணும் 3 சுழி இன்னும் வருது. 3 சுழி இன்னு வந்தால் அந்த 2 சுழி ஆப்போசிட்டுக்கு 2 சுழி வரும். கண்ணு மலையாளத்தில் கண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணு அப்படின்னு இழுப்பாங்க சரிங்களா. மலையாளமில் கண்ணு அப்படின்னு. அப்போ கண்ணு 3 சுழியின் அந்த ஆப்போசிட்டில் 2 சுழி சரிங்களா. கன்னடம் கண்ணுங்கிறது தெலுங்கு சரிங்களா. தெலுங்குங்கிறது குடகு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணுங்கிறது தெலுங்குக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குடத்தை வந்து தூக்கிட்டு போவாங்க, கண் வைப்பாங்க. குடத்தை தூக்கிட்டு போகும்போது கண் வைப்பாங்க. இக்கண் இது வந்து இக்கண் அப்படின்ற மாதிரி குரூக் அப்படின்னு சவுண்டு சேமாக வருது. அப்போ அந்த மாதிரி ஞாபகம். கென் அப்படின்னா என்னது, பச்சி சாப்பிட்டா கென்னு மாதிரி நல்லா வந்து கண்ணு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பஜ்ஜி சாப்பிட்டா கண்ணு ஏதோ நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம். இல்லைனா கெண்ணில் பஜ்ஜி போடலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொன் அப்படின்னா தோடா, அதாவது கொன்றுவேனா தோடா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்புறம் எண்ணு பேர்கள்ங்கிறது 3 இதான் இதுவும் கேட்டிருந்தாங்க. 3ங்கிறது தமிழ் நார்மலானது. 3னா மலையாளம் சரிங்களா. 3ங்கிறது மலை. இப்போ இல்லைனா மலைக்கு வந்து 3 சுழினும் 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைன்னு வந்தாலே 3
3 மலை இருக்கும், 1 ஓலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையாளம், மூடுனா தெலுங்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் முருனா கன்னத்தில் முரு முரு முருன்னு சத்துன்னு ஒரு முருன்னு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. முஜினா துளு, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரல் நடில் வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து குரல் நடில் எல்லாமே பொருள் வேறுபாட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி தான் பால் பாகுபாடு அமைந்துள்ளது, சரிங்களா. வடமொழியில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திராவிட மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கா, அதுபடி ஆர்டர் படி இருக்கா உங்களுக்கே தெரியுதா. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து பால் பாகுபாடு ஆண் பால், பெண் பால், பலர்பால் 5 பால் வகைகள் இருக்குது, சரிங்களா. ஆனால் வடமொழியில் அந்த மாதிரி கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நுண்பொருள் கூட என்ன சொல்கிறாங்க, நுண்பொருளாக இருந்தால் கூட ஆண் பெண் அப்படின்னு சொல்கிற மாதிரி கைவிரல் பெண்ணா கால்விரல் அந்த மாதிரி பெண் என்றும், கை விரல்கள்னால் பெண்ணுனா கை, சரிங்களா. கையில் தான் பேனா வச்சு எழுதுவோம். கால் விரல்கள்னால் ஆண் பால், சரிங்களா. இந்த மாதிரி வேறுபடுத்துகிறாங்க. ஜெர்மன் மொழியில் கூட ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு வாய், மூக்கு, கண் இதெல்லாம் வந்து வெவ்வேறு பால் வந்து சுட்டுக்கிறாங்க. வாய் வந்து ஆண் பால், மூக்குனா பெண் பால். ஒரு பெண்ணுக்கு வந்து மூக்கு அழகாக இருந்தால் அந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. அதுக்கப்புறம் கண்ணுங்கிறது 2 பேத்துக்குமே இல்லை பொதுவானது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இது கொஞ்சம் வந்து மேலேயும் கீழேயுமா போய்கிட்டே இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், பால் பாகுபாடு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து குரங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண், குரங்குலேயே வந்து நம்ம நார்மலாக ஆனால் குரங்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தினா என்னது பெண் குரங்கு, களிறு அப்படின்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. இப்படிலாம் யாருமே சொல்கிறது கிடையாது. நம்ம குரங்கு நார்மலாக சொல்லுவோம், யானைன்னு அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இப்படி பால்பாடுகள் வந்து இருக்குது அப்படின்றாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து வினைச்சொற்கள்னால் இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மாதிரியே வினைச்சொல் வந்து காலத்தை மட்டும்தான் காட்டுவோமே தவிர இந்த திணைலாம் காட்டுறதில்ல. திணை, பால், எண். இப்போ ஆங்கிலத்தில் வந்து இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லி காலங்கள் தான் காட்டும். ஆனால் இந்த மாதிரி வந்து இப்போ திணை, பால், எண், இடம்னு சொல்லி காட்டுறதில்ல. தமிழுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது. வந்தான் அப்படின்னா உயர்திணை ஆண் பால், படற்கை ஒருமை, ஒருத்தன் தான் வர்றான் அப்படின்ற மாதிரி காட்டுதில்ல, அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி மலையாள மொழியிலையுமே திணைப்பால் இது வந்து இயல்புக்கு மாறாக மலையாளிலும் அந்த தமிழுக்கு அடுத்து மலையாளத்தில் இருக்குது, மற்ற எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், இந்த அறிஞர்கள் கழுத்து நாங்கள் வந்து இது கொடுத்துருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது குமரிலப்பட்டர் தான் திராவிட மொழியை முதல்ல திராவிடர் அப்படிங்கிற சொல்லே இது முதல்ல குறிப்பிட்டார், சரிங்களா. இது எது கால்டுவல் பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் கால்டுவல் போடணும். பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்தவர்னால் கால்டுவல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உருவாக்குனவர் யாருன்னா குமரிலப்பட்டர், அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிராசு பாதிரியார் தான் அந்த திராவிடாங்கிற சொல்ல உருவாக்குனார், சரிங்களா. அப்புறம் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணார், ஐரோப்பிய மொழி, இப்போ ஐரோப்பிய மொழினாலே அந்த வடமொழியை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இது ஐரோப்பிய மொழியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொன்னார், ஓகேங்களா. சமஸ்கிருத மொழிக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சொன்னவரே இந்த வில்லியம் ஜோன்ஸ் தான். பிரான்சிஸ் எல்லி என்ன சொன்னார், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு என்ன பண்ணார்னா அதெல்லாம் ஒரு தனி தென்னிந்திய மொழிகள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹொக்கன் என்ன பண்ணார், ஹொக்கன்கிறது மால்தோ, தோடா, ஹொண்டி இந்த மொழிகள்லாம் இணைச்சி தமிழியன், ஹொக்கன் அப்படின்னு சொல்லி தமிழியன் என பெயரிட்டிருக்காரு, ஓகேங்களா. மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழின் தனித்தன்மைகள், அதாவது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொன்மையானது, இலக்கண இலக்கியம் வளமுடையதான் இந்த தமிழ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித்தீவு, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, காயனா, மடாக்ஸ்கர், ட்ரெனிடாட், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, கனடா, இங்கே எல்லாத்துலேயுமே தமிழ்மொழி வந்து பெருமையோடு பேசுகிறாங்களாம், அந்த அளவுக்கு ரசித்து. அதே மாதிரி மொரீஷியஸ், இலங்கையோட பணத்தால் தமிழ்மொழி வந்து இருக்குது, இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏனைய அதெல்லாமே தொகுத்து இங்கே கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் தனக்கென தனி இலக்கணத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாகும். அதாவது அங்கே உள்ள கண்டென்ட்டை வந்து இங்கே தொகுத்து கொடுத்துருக்கோம், சரிங்களா. திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் குறைந்த மொழியே தமிழ் தான். தமிழ் மொழி திராவிட மொழின்னு சிலவற்றை தாய்மொழியாகவும் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி இப்போ உங்களுக்கே தெரியும் தமிழில் தான் ஒரு பொருளுக்கு பல சொல் இருக்குது, சரிங்களா. ஒரு சொல்லுக்கு பல பொருள் அப்படின்ற மாதிரி சொல்வளம், சொல்லாட்சிலாம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட தொன்மை கல்வெட்டுகள் எல்லாமே தமிழில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் இதில் தான் இது சுட்டு பெயர்கள், மூவிட பெயர்கள், ஒளி எண்கள், ஒளி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க.
அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மொழிங்கிறது மூல மொழி தான், ரொம்ப செம்மையானது. ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். காலந்தோறும் தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் தமிழ் மொழிங்கிறாங்க. இப்போ இந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இயர்ஸ் வந்து இதில் வந்து முக்கியமாக அந்த இலக்கியம் நேம் தான் முக்கியம், சரிங்களா? தமிழ் அப்படின்னா அதோட இலக்கியம் சங்க இலக்கியம் தான், உங்களுக்கே தெரியும். சங்க இலக்கியம் தான் ஃபுல்லாக தமிழில் இலக்கியத்துக்கு. இலக்கணம்னா தொல்காப்பியம், சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமே என்ன சான்றுனா தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி, சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்னடத்துக்கு வந்து கண்ணன் கவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணன் கவி ரெண்டுத்துக்குமே இலக்கணம் இதுதான், கண்ணன் கவி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா சண்முகம், சரிங்களா? அதுக்கப்புறம் தெலுங்குனா பாரதம், சரிங்களா? இவ வந்து பார்த்திங்கன்னா பாரதம்ங்கிறது என்ன இருக்குது, தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசுகிறதுக்கு சில பேத்துக்கு பாரமாக இருக்கும், ரொம்ப தெரியாது அவ்வளவா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரானாலே தெலுங்கு தான், அது வந்து இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு வந்து பாரம், சரிங்களா? சாரி, இலக்கியத்துக்கு வந்து பாரதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் ஒரே இதுதான், சண்முகம், சரிங்களா? சண்முகம் எப்போ பார்த்தாலும் ஒரு கொள்கையோடு இருப்பாங்க, இலக்கண கொள்கை. சண்முகம் கொள்கையோடு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையாளம்னா ராமசரிதம். இதாவது வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து பார்த்திங்கன்னா ராமர் இது எல்லாமே மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் கதை வரும், சரிங்களா? அதுதான் வந்து தமிழ் இலக்கியத்தில் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் லீலா திலகம், லீலாங்கிறவங்க இலக்கணத்தில் வந்துட்டாங்க. இதில் மலையாள இலக்கிய வரலாறு அதுவும் சேம் தான். இப்போ இந்த இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த இது தமிழ் எழுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, சரிங்களா? தமிழை வச்சு தான் அவங்க கேட்பாங்க, இந்த மொழியை வச்சு அது என்ன இதில் தெலுங்கில் வந்து என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு, சரிங்களா? இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரம் அப்படிங்கிறத நீங்கள் இதை வந்து இந்த இதில் இருக்கிறத இப்படியே படித்தா கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ் ஃபுல்லாக எழுதிக்கணும். ஒரு சின்ன பேப்பரை, இப்போ நீங்கள் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கிட்டு தமிழை ஃபுல்லாக ஒன் சைடு இருக்கா தமிழ் எழுத்துக்கள் ஃபுல்லாக எழுதிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்தில் எந்தெந்த எழுத்தில் வந்து ஒரே சேமாக வருது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரம்ங்கிறத எதுக்கு சேமாக வருது, மலையாளம் கன்னடம், அதை பக்கத்தில் எழுதிடணும், சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டாவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் எது, மானு. தெலுங்கில் மட்டும்தான் மானுன்னு வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளுக்கு 2 எழுத்து தான், அதனால் அதை மரம்ங்கிறத மரன்னு மாற்றிட்டாங்க. குரூக்குங்கிறதுலையும் தான், சரிங்களா? இந்த மாதிரி சேர்த்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். அடுத்து ஒன்றுங்கிறத தமிழில் நான் சொன்னேன்ல 3 சுழி அப்படின்னு, அப்போது ஒன்றுன்னு மலையாளத்தில் வருது. அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒகடி அப்படின்ற மாதிரி வருது. கன்னடமில் ஒந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா துளுக்காரத்தை ஒஞ்சி அப்படிங்கிறான். குருக்காரனுக்கு அதுவும் வாயில் வர மாட்டேங்குது. 100ங்கிறத மலையாளத்தில் கரெக்டாக சொல்லிட்டேன். அந்த மாதிரி சேமாக இருக்கிறதெல்லாம் எழுத வச்சிடணும். தமிழுக்கும் மலையாளத்துக்கும் என்ன ஒற்றுமை. அப்புறம் வந்து 100ங்கிறது இது கன்னடம் தெலுங்குக்கு இந்த இது, துளுக்காரனுக்கு வரல, தூ தான் வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மலையாளம் சேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீவுன்னு தான் சொல்லுவோம், நீளு அந்த மாதிரி ஊன்னு சேர்த்து பேசுவோம். இப்போ மேக்ஸிமம் பாருங்களேன், தெலுங்குக்கு வந்து இந்த ஊ டி அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் முடியும். அப்புறம் வந்து கன்னடமுக்கு கண்ணீன் அப்படின்ற மாதிரி இருக்குது. துளுக்கு ஈ அப்படிங்கிறான், சரிங்களா? 2க்கு 2 இது 3மே ஒரே மாதிரி இருக்குது. கன்னடமில் எரடு அப்படின்றான். கண்ணு தெரியாதவங்க தான் ஒரு எரடு எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து துளுக்காரன் 2 அப்படின்றான். 4ங்கிறத 4ன்னு சொல்கிறான் மலையாளக்காரன். இதுவே 4ங்கிறான் அவன். 4 இந்த மாதிரி சேமாக வருதா அப்படி எழுதி வச்சுக்கணும். தமிழ் அதுக்கப்புறம் 5ங்கிறத நம்ம சொல்லுவோம், மலையாளத்தில் 5ன்னு சொல்கிறோம். இவங்க 2 பேத்துக்கும் 5ன்னு வருது, அவனுக்கு 5 அப்படின்ற மாதிரி வருது. இதை வந்து நீங்கள் எழுதி வச்சாதான் உங்களால் இது பண்ண முடியும். இப்போ மரம்னா எதில் மட்டும் டிஃப்ரெண்ட் வருது, தெலுங்குக்கு மட்டும்தான் மானுன்னு வருது, மித்த 2லேயும் மரம்னு வருது, அங்கே 2 மரன்னு வருது. அப்போ பக்கத்தில் சேமாக எழுதி வச்சுக்கணும், சரிங்களா? அப்படி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதை வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்டையும் அதுக்கு மேலே தென் திராவிட மொழினா என்ன அதுதான் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் 2ல் வந்து ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க, சரிங்களா? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், குரூப் 2ல் நடந்தது. குமரிலப்பட்டர், சரிங்களா? சொன்னேன்ல, குறிப்பிட்டவர்னு யாருன்னு கேட்டால் குமரிலப்பட்டர். பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் யார் எழுதணும்,
பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா நம்ம கால்டுவெல் எழுதணும். சரிங்களா? தமிழ் வடமொழியின் மகள் என்று அதை தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அதை தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொன்னவங்க கால்டுவெல். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில், அதான் அந்த இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் வந்தாலே குமரிலப்பட்டர் தான். அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அது வந்து கால்டுவெல். சரிங்களா? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என சொன்னவர் யார்? அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம். அடுத்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர். இந்த இது பார்த்தோம்னா தேமு மீனாட்சி சுந்தரனார். அடுத்து திராவிடம் என்னும் சொல்ல முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டவர். உருவாக்கியவர் கொண்டு வந்தவர் யாருனாலும் இவர் தான். பயன்பாட்டுக்குன்னு வந்தால் தான் கால்டுவெல் வரும். நடுவண் அரசு தமிழ் மொழியை வந்து செம்மொழியாக அறிவித்தது 2004. இந்த இது கேட்டிருக்காங்க பாருங்க. குரூக்கு மாலு, நம்ம படித்தோம்ல ப்ரூ காஃபி, மாலு பிராந்தி அப்படின்ற மாதிரி, அது வந்து பார்த்திங்கன்னா வட திராவிட மொழி. பிராக்கியூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வடமொழி சமஸ்கிருத மொழிக்கும் தாயாக இருக்கிற தமிழ் மொழின்னு சொன்னவர் தான் கால்டுவெல். திராவிட என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். இந்த வந்துருச்சா? பயன்பாடு அப்படிங்கிற வேர்டு தான் இங்கே கீவேர்டு. பயன்பாடுன்னு வந்தால் கால்டுவெல். ஓகேங்களா? அடுத்து திராவிட என்னும் சொல்லை தமிழ் சொல்லிலிருந்து உருவானது ஈராசு பாதிரியார். இது வந்து எப்படி உருவானது பாருங்கள். திராவிடங்கிறது தான் இப்போ தமிழ்லேருந்து தான் வருது. சரிங்களா? லாஸ்ட் திராவிடன்னு வந்துச்சு. தமிழ்ங்கிறதே தமிழ்லேருந்து தான் வருது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து 1856 திராவிட ஒப்பிலக்கணனாலே கண்ணை மூடிட்டு கால்டுவெல் போட்டுறணும். அடுத்து வந்து பாருங்கள், திராவிட மொழிகள் அதிகமாக பேசப்படும் மொழி எதுன்னு கேட்டால் தெலுங்கு தான். சரிங்களா? தெலுங்குங்கிறது அதிகமாக பேசுகிறாங்களாம். உருசி அப்படிங்கிறது ஒரைசா அப்படிங்கிறது கிரேக்க சொல். இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம முந்தி சிலபஸில் 2025 குரூப் 4 வந்து இது வந்து இப்போ இவ்வளோ தான் அப்படின்ற கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. உருசிங்கிறது இது எப்போயோ உள்ளது. சரிங்களா? அதனால் அவங்க அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் புக்கில் எனக்கு தேடி இது வந்து இந்த டாபிக் இல்லை. ஒருவேளை பழைய புக்கு இன்னுக்கும் ஓல்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ வந்து நாங்கள் 9th ஓல்டு புக்கு ரெண்டையும் வச்சுட்டோம். இதுக்கும் முன்னாடி ஓல்டு புக்கில் எதுவும் இருக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்க புக்ஸை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் வந்து இடையன்குடி. சரிங்களா? பிறந்த நாடு அயர்லாந்து. மோஸ்ட்லி அயர்லாந்தில் உள்ளவங்க தான் நம்ம தமிழ் மேலே அதிகம் பட்டு இருந்திருக்காங்க. புக் ப்ரூஃப் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 கேட்ட கொஷின் வந்து நான் புக் ப்ரூஃபாக வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வரியாக எல்லாமே படித்து இது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எது பொருந்தாதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே வரியாக தான் படிக்கணும். அதே மாதிரி இது டூயினோ கொஷின் 2024 நடந்தது. ஓகேங்களா? இதில் வந்து இங்கே பாருங்களேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதை புக் ப்ரூஃபாக வச்சுருக்கேன். இந்த தென் திராவிட மொழிகளில் எல்லாமே கொடுத்து பொருந்தாது எதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி ப்ரூஃப் இதுதான் இந்த இருக்குது பாருங்கள். கிழக்கு திராவிட மொழி தான் பொருந்தாதது. அப்போ இது இந்த மாதிரி படித்து வச்சுக்கணும். திராவிட மொழிகளில் ஆய்விற்கு இதுதான் வந்து சொன்னேன் மீனாட்சி சுந்தரனாருங்கிறது. இப்போ 9th நியூ புக்கில். அடுத்து வந்து பாருங்கள், குரூக்கு மால்தோ பிராகி இதெல்லாம் வந்து வடமொழி. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து புக் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா? அங்கே நம்ம பார்த்தது தான் இதை புக்கில் இருந்தால் வந்திருக்குங்கிறத அந்த ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்கா? புக்கில் இருக்கிறதா அப்படியே தான் கேட்டிருக்காங்க. எதுவுமே அவுட் சோர்ஸ் போல். சரிங்களா? இப்போ நடந்த எக்ஸாமில் இது வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம்ங்கிறது பழைய புக்கில் இருக்கிறது. அங்கே இருக்கிறதையே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அதில் இல்லாதது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இல்லாததுன்னா என்ன இருக்குது? இல்லாது அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. சேம் தான். அதே தான் சேமாக தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த இது மட்டும் இருக்கும். இந்த இருக்குல்ல, அடுத்து வரும்னு நினைக்கிறேன். யுனெஸ்கோ நிறுவனம் இதை வந்து பார்த்துக்கோங்க. யுனெஸ்கோ ஒரு நிறுவனம் தான் ஓலைச்சுவடியில் அதிகமாக வச்சுருக்காங்களாம். அந்த இருக்குல்ல, இதுதான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். லெமூரியா கண்டம்ங்கிறது கடல் கோளால் அழிஞ்சு போயிடுச்சு. பழந்தமிழரோட குமரி கண்டம் இருக்குல்ல, அதுதான் பழந்தமிழோட அழிஞ்சு போச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவேர்கள் எல்லாமே இருக்கிறது எல்லாமே தமிழ் தான். இத்தகைய தொன்மை சிறப்பும் வாய்ந்த உயர்தனிய செம்மொழி தான் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மித்த எல்லாமே அங்கே இருக்கிறதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தமிழ் மொழி தோற்றம் பெற்றிருந்தல் வேண்டும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிங்கிறது இப்போ மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். சரிங்களா? அது ஒரு இலக்கண நூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இலக்கணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், இலக்கணம் தான் 2வது வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இலக்கியம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோடு போட்டுருவாங்க. ரோடு போட்ட பிறகு தான் அதை வந்து ஒரு காமெடி சொல்லுவாங்க எங்கள் மேம்.
ரோடு போட்ட பிறகு தானே ரூல்ஸ் போடுவாங்க. ரூல்ஸ் போட்டு ரோடு போட மாட்டாங்கல்ல. இப்போ ரோடு போட்டு எல்லாமே முடிச்சுருவாங்க. போட்ட பிறகு தான் இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் இந்த வண்டி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போடுவாங்க. அப்போ இலக்கியம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இலக்கணம் அப்படிங்கிற ரூலே வந்துச்சு. ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து புக்கிலேருந்து இது கேட்டிருக்காங்க. 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இருந்து தான் எல்லா திராவிட மொழிகளில் 80% தமிழில் இருந்து தான் தோன்றிருக்கு. 80% அது இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வேலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பன்னாட்டு மொழியாக விளங்கும் மொழிகளுக்கே செவ்வியல் மொழி அப்படிங்கிற பேர் இருக்குது. செம்மொழிக்கான கிளாசிக் லாங்குவேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. இனி தான் வேறு எதுவுமே இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் வந்து எல்லா கருத்துமே 9th புக் நியூ புக்லேயே ஓரளவு எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த கண்டென்ட் தான் இந்த வட்டம் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஜஸ்ட்டு மித்தபடி நம்ம எல்லாமே அதிலே படுத்துட்டோம். இந்த பேராசு பாதிரியார் திராவிடம்ங்கிற சொல்லம் தான் தமிழ் உருவானதுன்னு சொன்னார். இது எல்லாமே அதிலே இருந்து தான். குமரியில் பட்டவரோட கருத்து இது எல்லாமே வந்து அதில் இருக்கிறது தான் அப்படியே சேமாக இதில் இருக்குது. சரியா? ஓகே. இப்போ வந்து நம்ம திராவிட மொழி குடும்பம் வந்து 2 கொஷின் இந்த வட்டம் 2025 குரூப் 4ல் கேட்கலாம். மேபி இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2026 1 கூட கேட்கலாம். ஆனால் நம்ம கான்செப்ட் என்ன, 2 கேட்குறாங்களோ 1 கேட்குறாங்களோ, ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு கொஷின்ங்கிற மாதிரி கணக்குக்கு தான் நம்ம ஒவ்வொரு கிளாஸு ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். திராவிட மொழி குடும்பத்தை நல்லா தரவாக வரிவிடாமல் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட் அடித்து பார்த்துருங்க. டெஸ்ட் அடித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்களை வந்து நீங்களே அனலைஸ் பண்ணால் டெஸ்ட்டுங்கிறது தான் உங்களுக்கு ஒரு கருவி. அதை வந்து ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. சிறுதுளி தான் பெருவெல்லம். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.